ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு அறுவடை வந்து எடுத்திருக்கேங்க. அதில் வந்து விதைகளும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, விதைகளையுமே கொஞ்சம் சேகரிச்சிருக்கேங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டு மல்பரி பழம் வந்துட்டு 2வது அறுவடை வந்து எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்துட்டு நமக்கு அறுவடை கொடுத்து முடிச்சுட்டு இது 2வது தடவை வந்துட்டு நமக்கு வந்து பழம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மல்பரி இது சூப்பராகவே இருக்கும். சும்மா ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சாவே போங்க, அதுலேருந்து நல்லா துளிர் விட்டு நிறைய வரும். இதில் வந்து இந்த குச்சி வந்து நிறைய பேருக்கு வந்து நான் கட்டிங்ஸ் கொடுத்தேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேங்க. இது நல்லாவே இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான், டெய்லி தண்ணி கொடுத்தா மட்டும் போதுங்க. இதுக்கு ரொம்ப கவனிப்பெல்லாம் தேவையில்லைங்க. அப்புறம் எப்பவும் போல் கத்தரிக்காய் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கத்தரிக்காய், பாகக்காய், மலேசியன் கோவக்காய், அவரைக்காய், இது வந்துட்டு காராமணி வந்து திருப்பி நமக்கு காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பாருங்கள் தக்காளி, இங்கே பாருங்கள் செரி டொமேட்டோ வந்து இவ்வளோ சின்னமாக இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்கலைங்க, அவ்வளோ சின்னமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது பாருங்கள் பச்சை கலர் கொடி பாசலை விதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இந்த மிளகாலாம் விதைக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இருநிற பருமன் வெண்டை வந்து விதைக்காகவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பால்சோடைய விதையை பாருங்கள். இப்போ தான் நானே முதல் முறையாக இப்படி தான் இருக்கும்னு நானே முதல் முறையாக தெரிஞ்சுட்டேங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அப்படி உடைச்சோம்னா பாருங்கள், இது தாங்க பால்சம் விதை. இன்றைக்கி முதல் முறையாக நம்ம வந்து எடுத்துருக்கோங்க பால்சம். இங்கே பாருங்கள், இது சும்மா அப்படியே அமுந்துனாவே அப்படியே உடையுது பாருங்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு புது அனுபவங்க. பால்சனுடைய விதைகள் வந்து இப்படி தான் இருக்குன்னு எனக்கே இப்போ தாங்க ஃபஸ்ட்டு முறையாக தெரியுது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த விதைகள்லாம் வந்து ரொம்ப சின்னமாக இருக்குது விதைகள் பால்சம். அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை கொஞ்சம் இருந்துச்சுங்க, முருங்கைக்கீரை. அப்புறம் வந்துட்டு நம்ம கீரை போட்டிருந்தேன், அது என்னது மணத்தக்காளி கீரை. இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டே பொரியலுக்காக, ஏன்னா இப்போது நம்ம வந்து கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கிறவங்க. இதுதாங்க இன்னையோட அறுவடை. அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி, தேங்க்யூ.